உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட ராகு கேது பெயர்ச்சிக்கு இந்த இறுதிக்கட்ட 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே கும்பத்தில் ராகுவும் கேது சிம்மத்திலையும் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டங்கள் மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட திருப்பங்களை உண்டாக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு தான் இந்த காணொலி மிக 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 முக்கியமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகளையும் மனக்குழப்பங்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் ஏன் தன் விரல் தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் தான். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குற ஐடியாவில் மற்றவங்க சாதிச்சிருக்கிறாங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களே உங்களுடைய வேலை திறனை செயல்படுத்தி மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு கடந்த 5 வருஷமாக 5-6 வருஷமாக இந்த நிலைமை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அதுவும் இந்த ஜென்மச்சனி வந்ததுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த சூழலை எப்படி கடக்கிறதுனே தெரியல, இவ்வளோதானே நம்ம லைஃப் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு எதனால் இது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அந்த சனி பகவான் ஜென்மச்சனி அந்த சனி இருக்கிறாரு. ப்ளஸ் ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ இந்த ராகு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலை, எதனால் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறது நல்லது தான். 6ஆம் பாவத்தில் கேது இருக்கிறது அதை விட மிகச்சிறந்த அமைப்பு. ஆனால் அவ்வளோ அமைப்பு இருந்தும் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா இந்த சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து அவர் உங்களுக்கு தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்குறதுனால உங்களை ரொம்பவும் இந்த ராகுவினுடைய பலாபலன்கள் உங்களை அடையலை. அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ என்ன நடக்குதுன்னா சனி பகவான் வக்ர நிலைக்கு அடையிட்டார். அந்த வக்ர நிலை இந்த 100 நாள் கண்டினியூவாக இருக்க போகுது. இப்போது தன் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் ஒரு நல்ல கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நிலைக்கு வந்துட்டார். அதோட 5ல் இருக்கக்கூடிய குரு உச்ச குரு அப்படியே அழகாக அவரை பார்க்குறார். அவர் பார்க்கும் பொழுது உச்சகுரு பார்வையினால் சனி பகவான் பிரகாசிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாகவும் உங்களை பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்கிறார். அப்போது இந்த நிலையில் உங்களுக்கு இருக்கும்போது எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத சொல்லணுன்னா குறிப்பாக ஃபஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. தொழில் ரீதியில் மிகச்சிறந்த வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. நீண்ட நாளாக பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுடைய கிளைண்ட் ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையும் மாறப்போகுது. எந்த பிரச்சனை உங்களுக்கு குடைச்சலாக இருந்ததோ, எதனால் இவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீரப்போகுது. அது மட்டும் இல்லை, மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் சொல்லலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து அவ்வளோ நீட்டாக எல்லாத்தையும் செயல்பட்டு கடைசியில் பார்த்தா இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க. யார் இத்தனை நாளாக உங்களுக்கு குடைச்சல்கள் கொடுத்தாங்களோ அவங்களே அந்த இடத்த விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகிடும். மேலும் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளையும் இந்த ராகு அதிர்ஷ்டத்திற்குரியவர் உண்டாக்கிடுவார். வெளிநாடு வெளி பிரயாணங்கள் கைகூடி வரும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆன்லைனில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்களும் இந்த நேரம் இது அவங்களுக்கு உண்டான ஒரு காலமாக தான் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி, நெசவு, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அதே சமயம் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி, உறவினர்களால் இருந்த மனக்கலக்கங்கள், மனக்கவலைகள், யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, கணவனுக்கு மனைவி சைடில் இருக்கக்கூடியவங்க, மனைவிக்கு கணவன் சைடு இருக்கக்கூடியவங்களால் சில பாதிப்புகள் இருக்கா, கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் விலகிடும். யார் உங்களுக்கு உபதேரியமாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு உதவியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது. குறிப்பாக இதில் என்னென்னா உங்களை விட்டு பிரித்து போனவங்க கூட உங்களோட சேரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் கடன் பிரச்சனைகளில் ஆளாகி அதில் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க தான் அதிகம். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வெளியில் வர போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. நீண்ட நாள் கடன் சுமைகளை
தீர்த்து ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக அது இருக்கும். இந்த அரசு உத்தியோகத்திற்குண்டான நீண்ட நாளாக நான் பரீட்சை எழுதுகிறேன், நான் 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிடுதுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அந்த வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ உங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தால் அது இன்னும் ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்கள், கிடைச்சிடும். இன்னும் சிலருக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதற்குண்டான அருமையான காலகட்டமாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் இது இருக்க போகுது. குறிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு போயிடுங்க. வெளியூர் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூரில் வேலை கிடைக்க இருந்தால் கூட அதை நோக்கி போகிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் மீனராசி என்பர்கள் வேலை இழந்து தவிச்சவங்க அதிகம். அந்த வேலை இழந்து தவிச்சவங்களுக்கு இப்போது நீங்கள் மூவ் பண்ணுங்கள், வேலை உடனடியாக கிடைக்கும். மேற்கொண்டு இடமாற்றங்கள், நம்ம இந்த இடத்துல இருந்தால் எதையும் டெவலப் பண்ண முடியாது, நம்ம இடம் மாறலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்தான். தாராளமாக இடமாற்றம் உங்களுக்கு நடந்தே தீரும், நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். அந்த வாய்ப்பு இருந்தால் உடனடியாக செய்யுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா அந்த சரி பண்ண போனீங்கன்னா போதும், அந்த இடம் பெரிய லெவலில் டேர்னிங் ஆகிடும். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை, வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைச்சிடும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது மாறும். நீண்ட நாட்களாக நம்ம எது செஞ்சாலும் தோல்வி அடையுது, எது செஞ்சாலும் பாதிக்கப்படுது, பலவீனம் அடையுது, மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குது, அதையே நாம் இறங்கி செஞ்சால் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்ச மீனராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு நிலையை உண்டாக்கிடும். நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ண வேண்டாம். திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகச்சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மிக பலமான ஒரு சில அனுபவங்களை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் சனிக்கிழமையானா தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு காலையில் மனசார தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அசைவ சாப்பாடு இல்லாமல் சைவ சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. இது கண்டினியூவாக செய்யுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் விலகிடும், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகிடும், மனக்கவலைகள் நீங்கி ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷத்திற்குரிய பாதையில் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே சமயம் உங்களது வாழ்க்கையில் திருமண தடையும் நீங்கி திருமணம் நடக்கும். மறுமணம், ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சி ரிஸ்க் எடுக்கிறேன், பட் எதுவுமே எனக்கு கிளிக் ஆகலை நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும், உடனடியாக ஒர்க் அவுட் ஆகிடும். என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாக தான் இதை நினைக்கிறேன். அதே நேரத்தில் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். சிலர் வயிறு ப்ளஸ் ஆர்ட் வரைக்குமே அறுவை சிகிச்சை லெவலுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நீண்ட நாளாக அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகலை நினச்சவங்களுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா பூமி வாங்க வாய்ப்புகள் இருந்தால் வாங்கிக்கங்க. ஆனால் காரோ பைக்கோ வாங்கிறதா இருந்தால் கொஞ்சம் தவிர்க்க முயற்சி எடுங்கள். அவசியம் வாங்கணுன்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னா, எது செஞ்சாலும் மற்றவங்க பார்வைக்கு பெருசாக தெரியாத அளவுக்கு அமைதியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய ஆடம்பரம் கொஞ்சம் கூட நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், நம்மக்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இதில் கௌரவமாக இருக்கும்னு நினைப்போம். அது கூட இந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது ரொம்ப நல்லது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை உடன்பிறப்புகளால் சில சங்கடங்களும் சலிப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட, உறவினர்கள் ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லது. என்னென்னா மீனராசி அன்பர்கள் நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய திறமை இருக்குது, அட்வான்டேஜாக யோசிப்பீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. ஆனால் அது சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் ஆனால் நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கவலையும் மனக்கலக்கமும் உங்களுக்கு உண்டாக இருந்திருக்கு. இதுக்கு மேலே இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளால் நீங்கள் அதை ரொம்ப அருமையாக டாப் லெவலில் செய்ய போகிறீங்க. நல்ல உங்களுடைய செயலை பார்த்து எல்லாருமே வியப்படைகிற அளவுக்கு இருக்க போகுது. குறிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ரீஎன்ட்ரி. இந்த 100 நாட்களை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மனநிறைவோடு வாழ போகிறீங்க. அதே சமயம் பிரிஞ்ச கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு நல்ல அன்பும் அரவணைப்பும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இனம் புரியாத மன கலக்கங்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். மொத்தத்தில்
இந்த காலகட்டங்கள் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் மிகச்சிறந்த மேன்மைகளை தரப்போகுது. ஏன்னா ஒரு உச்சக்கட்ட நிலையிலையும் ஒரு நல்ல உயர்ந்த கண்ணியமான கௌரவமான ஒரு உயர்தர பதவியில் இருக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் தான். இன்றைக்கி உயர்தரமான வாழ்க்கை வாழ்கிறவங்களும் அவங்க தான். அப்பேற்பட்ட டேலண்டான ஒரு மீனராசி அன்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் இன்னுமே நமக்கு வளர்ச்சி கிடைக்கல, இன்னுமே நமக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கல. எவ்வளோ பாடுபட்டாலும் ஓடுற இடத்துலையே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். மீறி 4 படி மேலே ஏறினா 5 படி சரிஞ்சு கீழே வர மாதிரி இருக்குது. இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிசாக, ஒரு பெரிய கிஃப்டாக உங்களுக்கு மாறப்போகுது. இந்த காலகட்டங்களை பயன்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகம் மிக அவசியம். ஏன்னா எந்த கிரகத்தினால தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்றது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் உணர முடியும். அதை உணர்ந்து அது குருவாலையா இல்லை சனியாலையா இல்லை சுக்கிரனாலையா அப்படின்றது தெரிஞ்சு அதை சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை கொடுத்துரும். ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க. அது உங்களது வாழ்க்கை 100% சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வழிவகுக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.